Hi students, நம்ம Easy Maths தமிழ் சேனலில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் 3.3 வரைக்கும் முடிச்சிருப்போம். நம்ம சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 3.4 பார்க்க போகிறோம். கொஷின் நான் லென்த்தியாக இருக்கனால எழுதலை, உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ப்ரைஸஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 24 ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 56 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது நமக்கு சம்மாக கொடுக்காம ஈக்குவேஷனாக கொடுக்காம வேர்டிங்ஸில் சம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ரெண்டையும் கொடுத்துட்டு அடுத்தது தேர்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஷின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஷின் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் நான் 24 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் மொத்தம் 56. மொத்தம் ப்ரைஸஸ் நம்ம எப்படி கொடுப்போம்? ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்டு ப்ரைஸு, இப்படி 3 ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் அத்லெட் மீட்டில். அப்படி 3 ப்ரைஸாக மொத்தம் எத்தனை ப்ரைஸ் இருக்குன்னா 24 ப்ரைஸஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அவங்க கொஷினில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 56 பாயிண்ட்ஸ் டோட்டலாக எடுத்திருக்காங்க இல்லையா, அது எப்படி செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு 5 பாயிண்ட்ஸ்னும், செகண்ட் ப்ரைஸுக்கு 3 பாயிண்ட்ஸ்னும், தேர்டு ப்ரைஸுக்கு 1 பாயிண்ட்ஸும் வச்சு தான் 56 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஓகே, நமக்கு எதுவுமே ஆனால் என்ன வேல்யூ, ஃபஸ்ட் ப்ரைஸ் எத்தனை பேர், செகண்ட் ப்ரைஸ் எத்தனை பேர், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ தெரியாதனால நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸை நான் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷரை எக்ஸுனும், செகண்ட் பிளேஸ் ஃபினிஷரை ஒய்னும், தேர்டு பிளேஸ் ஃபினிஷரை இசட்டுனும் எடுத்துக்க போகிறேன். சரியா? இப்போ அவங்க கொடுத்ததை வச்சு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸஸ் சேர்த்துனா மொத்தம் எத்தனை ப்ரைஸஸ்ன்னு சொன்னாங்க? 24 ப்ரைஸஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் செகண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் தேர்ட் ப்ரைஸ், இப்படி தானே ப்ரைஸ் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு அத்லெட் மீட்லேயும். இப்படி மீட்டில் கொடுக்கும்போது மொத்தம் 24 ப்ரைஸஸ் கொடுத்துருப்போம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சுதா? செகண்ட் ஈக்குவேஷன் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொத்தம் 56 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்பாங்க. அந்த 56 பாயிண்ட்ஸ் எப்படி கிடச்சிருக்கும்? ஃபஸ்ட் பிளேஸ் 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் பிளேஸ் என்ன? எக்ஸு. செகண்ட் பிளேஸ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்போது ஒய். தேர்ட் பிளேஸ் 1 பாயிண்ட் தான் எடுத்திருப்பாங்க, அது போட தேவையில்லை, அது இசட்டு. அப்போது 5 பாயிண்ட் உள்ள ஃபஸ்ட் பிளேஸும் 3 பாயிண்ட் உள்ள செகண்ட் பிளேஸும் 1 பாயிண்ட் உள்ள தேர்ட் பிளேஸும் சேர்ந்தால் தான் நமக்கு மொத்தம் 56 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் அவனே வேர்டிங்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3, அதாவது தேர்டு ஃபினிஷர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபினிஷருக்கு ஈக்குவலாக இருப்பாங்களாம். அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் வின் பண்ணவங்களும் செகண்ட் பிளேஸில் வின் பண்ணவங்களையும் சேர்த்துனா தேர்ட் பிளேஸில் வின் பண்ணவங்களாம். அப்போ எப்படி எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட் பிளேஸில் வின் பண்ணவங்க எக்ஸு, செகண்ட் பிளேஸில் வின் பண்ணவங்க ஒய்யு, இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துற அளவு தான் தேர்டு பிளேஸ் ஃபினிஷர்ஸ். இதுதான் நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் மேக் பண்ணது புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் மேக் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை கண்ணு, சம்மு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம். இப்போ இது 3ஐயும் பாருங்கள். நம்ம எப்பயும் போல் ஏதாவது ஒரு வேல்யூ எலிமினேட் பண்ணிவிட்டு 2 வேரியபிளை வச்சு சால்வ் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி இங்கே 3 வேரியபிள், இங்கே 3 வேரியபிள், ஆனால் இங்கே 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்போ இங்கே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி 2 வேரியபிளாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டுன்னு இருக்கா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இசட்டுன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இசட்டோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? அப்போ அதை ட்ரை பண்ணுவோம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், தேர்டு ஈக்குவேஷனை, ஓகேவா, தேர்ட் ஈக்குவேஷனை சப்பின் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வி கெட் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனை தானே சப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 24. இந்த இடத்துல இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? தேர்ட் ஈக்குவேஷன் இசட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? இஜெட்டு, இந்த இஜெட் அப்படியே வந்துடும் 24. அப்போ இஜெட் ப்ளஸ் இஜெட் நமக்கு என்னென்னு எடுத்துக்குவோம்? 2 இசட்டுன்னு எடுத்துக்குவோம், ஈக்குவல் டு 24. அப்போ இசட் ஈக்குவல் டு 24 2ஆல் கேன்சல் பண்ணால் 12. இசட்டோட வேல்யூ 12ன்னு கிடச்சிச்சா? அவ்வளோதான். இப்போ இசட்டு 12ன்னு தெரிஞ்சிச்சுல, இதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் எக்ஸ் ஒய்ன்னு. அதையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சார்ட் அவுட் பண்ணி இன்னொரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போது இசட் ஈக்குவல் டு 12ன்னு நான் செகண்ட் ஈக்குவேஷனில்
சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப் இன் செகண்ட் ஈக்குவேஷன் வி கெட். ஓகேவா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னப்பா 5x ஓகேவா 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன் 12 ஈக்குவல் டு 56. இதானே செகண்ட் ஈக்குவேஷனு. இந்த ப்ளஸ் 12 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன கண்ணாகும் 5x ப்ளஸ் 3y இருக்கட்டும் 56 அப்படியே இருக்குது. ப்ளஸ் 12 அந்த பக்கம் போச்சுன்னா -12 ஆகும். அப்போ 5x ப்ளஸ் 3y 56ல் 12 போச்சு அப்படின்னா 4 5ல் 4 போனால் 4. அப்போ இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ஓகேவா? 56ல் 12 போனால் 44. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல இசட்டுக்கு 12னே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் தேர்ட் ஈக்குவேஷனை. ஓகேவா? ஆக்சுவலாக தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னு இருக்குல்ல. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டுக்கு பதிலாக 12னு போட்டுக்குவோம். இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணுவோம். ஏங்க மேம் இதை 2 தான் எடுக்குமா? நீ ஃபஸ்ட்டு 2 கூட எடுத்து சால்வ் பண்ணிக்கிறது நான் சிம்பிளாக இருக்கேன்னு இதை எடுத்துக்கிட்டேன். இதில் நீ எக்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே 5xன்னு இருக்குது. அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே 3yன்னு இருக்குது. அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். என்னது 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 44. ஓகேவா? ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஒய் கேன்சல் பண்ணுறனால. அப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 3y 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12 3s நமக்கு என்னது 36. 12 3s 36. நான் கேன்சல் பண்ணணும். இதுவும் சேம் சிம்பிளாக இருக்கனால நான் சப்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ். இப்போ 5xல் இனிமேல் சிம்பிள் இது மைனஸ் தான்டா. -3x -3y -36ன்னு எடுத்துக்குவோம். இப்போ 5xல் 3x போச்சுன்னா 2x ப்ளஸ் 3y -3y கேன்சல் ஆகிரும். 44ல் 36 போச்சுன்னா 4ல் 6 போகாது, பாரோ வாங்கிக்கோங்க. அப்போ 14 இங்கே 3 ஆயிருமா? 14ல் 6 போச்சுன்னா அங்கே 4 போச்சு, இங்கே போச்சுன்னா 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளாக இருக்க 2 அந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ 4. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸ் வேல்யூவும் தெரியும், இசட் வேல்யூவும் தெரியும். நம்ம எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்னும் என்ன வேல்யூ தெரியணும் ஒய் வேல்யூ தெரியணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நீ தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இல்லை செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும். நான் சிம்பிளாக ஈஸியாக இருக்கட்டுமே நான் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்டு இசட் ஈக்குவல் டு 12ன்னு என்ன எடுத்துக்கிறேன் சப்பின் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வி கெட். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. எக்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும் 4, ஒய் நமக்கு தெரியாது, இசட் நமக்கு என்னென்னு தெரியும் 12 ஈக்குவல் டு 24. அப்போ 4 + 12 நமக்கு என்னவாயிரும் 16 ஆயிருமா? ஈக்குவல் டு 24. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 - 16. அப்போ 24ல் 16 போச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூ 8. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? அப்போ therefore நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 4, ஒய்யோட வேல்யூ என்னது 8, இசட்டோட வேல்யூ 12. தட்ஸ் ஆல்.